1 முதல் 5 வரை வசனங்கள் நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். எல்லா குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. எத்தனை பேர் இதோடைய வசனத்துடைய ஆழத்தை உணர்ந்து ஜெபம் முடிஞ்ச பிறகு இதை சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனாலும் சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, அவர் தன்னுடைய ஆத்மாவோடு பேசின வார்த்தை தான் நான் இப்ப படிக்க கேட்ட வேத வார்த்தை. அல்லேலூயா. தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை நீ ஸ்தோத்திரி என்று. பாருங்க, 2024 வருடத்துல ஜனவரி மாதத்தை பார்க்க இன்னைக்கு அநேகர் இந்த நாட்கள் பார்க்க முடியாதபடி, காண முடியாதபடி இந்த உலகத்தை விட்டு எடுத்து மாற்றப்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா? அந்த உலகத்துல இன்றைக்கு நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துல வாழ்றோம்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டு நம்முடைய அம்மா, நம்முடைய தாயுடைய வயிற்றுல இருந்தது முதல் இன்று வரைக்கும் பாருங்க, நம்மை கர்த்தர் பாதுகாத்து இன்னைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மேலான உபகாரம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரத்தை நினைத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது கர்த்தரை எப்பொழுதும் நன்றியோடு துதிக்கிற ஒரு தேவ மனிதன். அவர் தன்னுடைய ஆத்துமா கிட்ட சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து விடாதே என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நன்றியை எதிர்பார்க்கிறார். உங்களிடமும் என்னிடமும் கர்த்தர் எதிர்பார்ப்பது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறவர்களாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். 2024 வருடத்திலிருந்து இன்று வரைக்கும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் தெரியும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில காரியங்கள், நெருக்கங்களை பார்த்து கர்த்தர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் மறந்தவர்களாய், மறக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடம் 10 குஷ்டரோகிகள் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவரிடம் வந்து முறையிடுகிறார்கள், ஒரு விடுதலை வேண்டும் என்று. 10 குஷ்டரோகிகளையும் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி அனுப்புகிறார். ஆனால் அவரை தேடி வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று ஒருத்தனுடைய இருதயத்தில் மட்டும்தான் எண்ணம் வந்தது. அல்லேலூயா. மற்ற 9 பேரும் நன்மையை பெற்றுவிட்டு அப்படியே சென்று விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம், இத்தனை நாட்கள் நான் பட்ட பாடு, இத்தனை நாட்கள் நான் பட்ட வேதனை, அவமானம் இன்றைக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்தவரை தேடி சென்று அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவரை தேடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 10 பேர்ல ஒருத்தன் நன்றி சொன்னதை பார்த்து மீதமுள்ள 9 பேரையும் தேடுகிறார். 10 பேர் விடுதலை பெற்றார்களே, மீதமுள்ள 9 பேர் எங்கே என்று. அல்லேலூயா. அவருடைய இருதயம் அவருடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை அந்த ஜனங்கள் நினைத்து துதித்து நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்களா என்பதை அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரிடம், என்னிடம், உங்களிடம் எதிர்பார்ப்பது உன் இருதயம் கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்கிற இருதயமா இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை வேளையிலே கர்த்தர் இந்த வாரத்திலே அவர் நம்மை வழி நடத்தினது, அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்ததை, நம்மை பாதுகாத்தது நினைத்து நாம் அவருடைய சமூகத்திலே நன்றி சொல்வோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க தெரியாது, ஆனால் நன்றி சொல்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நன்றியை எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை
பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊழியக்காரரிடம் ஒரு விசுவாசி அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்களை சொல்லி ரொம்ப மன நொந்து வேதனைப்படுறாரு. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. அப்ப அந்த ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, அவருடைய கஷ்டத்தை கேட்டு சொல்றாரு, நிச்சயமா பிரதர், உங்க கஷ்டம் நீங்கிறதுக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனா அதுக்கு முன்பாக நீங்க ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு உங்க நினைவு நாள் தொடங்கி உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன காரியங்கள்ல நன்மை செய்தாரோ அந்த நன்மைகள் எல்லாம் உங்க இருதயத்துல நீங்க நினைத்து ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்று அந்த ஊழியக்காரர் அந்த விசுவாசிக்கு சொல்லி அனுப்பினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் அதுவரைக்கும் செய்த நன்மைகளை நான் நினைத்து துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில பாடுகள் இல்லையா, தாவீதுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லையா, பிரச்சனைகள் இல்லையா, அவமானம் இல்லையா, நிந்தனை இல்லையா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ மனிதன் தான் தாவீது. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையும் உபகாரங்களையும் நினைத்து நினைத்து நன்றி சொன்னவன் தான் தாவீது. நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, பயங்கரமான வேதனை, அவங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தினால ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வராரு. தடையா இருந்த அந்த செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிரித்து அவர்களை வழிவிட்டு அவர்களை வழி நடத்தி வராரு. வனாந்தரத்திலே கண்மலையை பிளந்த தண்ணீர் கொடுக்கிறார். நினைச்சு பாருங்க, பல லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்து கொண்டு வராங்க. ஒரு மனுஷரால ஆயத்தப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு தண்ணி கொடுக்க முடியுமா? எத்தனை டேங்க் தண்ணி அடிக்கணும்? அல்லேலூயா. அத்தனை லட்ச ஜனங்கள், மிருகங்களுக்கு அவங்களுக்கு குடிக்கணும், அவங்களுக்கு சமையல் பண்ணணும், அவங்களுக்கு எல்லா காரியம், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. பல லட்ச ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வராரு. தேவைக்கு தண்ணி கொடுக்கிறார், தேவைக்கு ஆகாரம் கொடுக்கிறார், எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதமா ஆண்டவர் வழி நடத்திட்டு வராரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை முறுமுறுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை நன்மை அவருக்கு வாங்கினாலும் செய்த நன்மையா அடுத்து ஒரு தேவை வரும்போது நினைக்கிற ஒரு எண்ணம் இல்லாத ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க. செய்த நன்மைகளை ஒருக்க கூட செங்கடலை பார்த்ததும் அங்க எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த அற்புதத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. செங்கடல் வழி விட்டு கொடுத்தது. அடுத்தது அவ்வளவு பெரிய அற்புதம், உடனே துதித்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அடுத்து மாறா வருது, அப்ப கசப்பு. உடனே கூட்டிட்டு வந்தவரையும் அவங்களை விடுதலையாக்குற தெய்வத்தையும் மறந்து முறுமுறுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப பாரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் ஆண்டவரை முறுமுறுக்கிறவங்க. ஆண்டவர் அதனால அவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாரா? இல்ல, ஆண்டவர் கோபப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு துதிக்கிறவங்களா இருக்கணும். முறுமுறுக்கிறவங்களை கர்த்தர் விரும்புறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற ஜனங்கள் சின்ன சின்ன தேவைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு முறுமுறுக்கிறவங்களை கர்த்தர் அவங்கள்ட்ட இன்பமா அவர் இருக்கிறதே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சவுல் ராஜாவை முதல் முறை அத்தனை ஜனங்கள் மத்தியில ராஜாவா கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். நமக்கு தெரியும், சவுல் எல்லாம் பெரிய ஒரு மனிதனே இல்லை. அவனுடைய கோத்துல எல்லாம் சின்ன குலம் தான். ஆனாலும் கர்த்தர் அந்த சவுல ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரு. அவரை கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அநேக அந்த ஜெயம், அநேக வெற்றிகள் சவுல் ராஜாவை கொண்டு கர்த்தர் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல ஒரு வெற்றி கிடைச்ச உடனே கர்த்தர் அவர் நன்றியோடு துதிக்கல, தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை சவுல் நிறுவுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு நமக்கு தெரியும். அவன் அதுக்கு பிறகு சவுலுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கொண்டு எந்த காரியங்களை செய்தாரோ, அவர் மகிமைப்பட்டாரோ, மகிமையை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் இருக்கிறவர்களுடைய இருதயம் தான் பிரகாசமா இருக்கும்.
சத்தமே இல்ல, இது தெய்வ சத்தம்னு சொல்லிட்டு உடனே அந்த பெருமை எல்லாம் ஏறாது வாங்கிட்டா. இல்ல, இது ஆண்டவர் தான், என்ன கொண்டு ஒன்னும் இல்லைன்னு தன்னை தாட்டல மேன்மைய தனக்கு வாங்கி அப்படியே மேன்மைப்பட்டு இருந்தா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏரோதுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நடந்தாலும் அந்த நன்றி கர்த்தருக்கு நாம் செலுத்துவதற்காக காணப்படும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்தார் என்று நமக்கு தெரியும். ஆனா நம்ம அந்த நன்மைகளை மறந்து நன்றி சொல்லாதவர்களா இருப்போமானால் நம்முடைய இருதயம் இருள் அடைந்த இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை செஞ்ச நன்மைகள் ஒவ்வொரு நாள் இருதயத்திலே நம்ம நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கும்போதுதான் நம்முடைய இருதயத்திற்கு இருள் மாற தொடங்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற நன்றியோடு கர்த்தரை நினைத்து நம்ம துதிக்கிற அனுபவத்தில் உள்ளவருடைய இருதயம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குறைவின் அனுபவத்திலே நாம் ஆண்டு கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் முதல் பிரகாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் போதுதான் நாம் பிரகாசிக்க வைக்க நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில, ஏன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில இருள், இருதயத்துக்குள்ள ஒரு இருள் இருக்குது? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறி செல்ல முடியவில்லை? செஞ்சதோட இஸ்ரவேல் ஜனங்களை போல நன்மையை பெற்றுட்டு அதோட விட்டுட்டு அடுத்த காரியம் வரும்போது நம்ம பெருமூச்சு விட்டு குறுகுறுத்து முறுமுறுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிரகாசிக்க முடியல, நமக்கு வரங்கள் செயல்பட முடியல. உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஊற்றும் போது கர்த்தர் ஒரு சிலரை குறித்த தேவ திட்டம், ஒரு சிலரை குறித்த காரியங்கள் இவர்களை கொண்டு இப்படி பயன்பட வேண்டும் என்று ஒரு மேலான நோக்கத்தோடு தான் கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்னங்க? ஒரு காரியத்திற்காக, காரியத்தை செயல்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற அடையாளம் தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த ராஜாக்களாக ஒருத்தரை சிங்காசனத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த மனிதன் அபிஷேகிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவர் ராஜா அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு முதலில் ஒரு அபிஷேக எண்ணெயை ஊற்றுகிறார்கள். அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. ஊழிய அபிஷேகம். இன்று உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார் என்றால் உங்களை குறித்த ஒரு திட்டம் பரலோகத்திற்கு உண்டு. உங்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு மேலான நோக்கம் பரலோகத்துக்கு உண்டு. ஏன் செயல்பட முடியல? ஏன் அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஏன் இன்றைக்கு கர்த்தர் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய இருதயம்
கண் முன்பாக கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அவைகளை சொல்லி துதிங்கள். எத்தனை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனை அவமானமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்து, எத்தனை ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து, எத்தனை நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து, எத்தனை நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து, நம்ம நினைத்திருப்போமா வந்திருக்கிற போராட்டத்தில் நாம் நிலை நிற்போம் என்று. ஹல்லேலூயா. நிலை நிறுத்தினவர் அவர் ஒருவரே. நம்மை வாழ வைத்தது அவர் ஒருவரே. நாம் ஜீவித்த இன்றைக்கு நிற்பது அவரால் தான். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் அவருக்காகவே என்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு நாம் இந்த இடத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். கரத்தை கட்டி வந்தார்கள் நடுவை வைத்திருக்கிறாரா? இன்றைக்கு வெளியேறுவார்கள். கரங்களை கட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி கத்தரு தாயின் கருவில் இருக்கும்போது என்னை பாதுகாத்து கண்ணில் மனிதே என்னை வழிநடத்தி எத்தனையோ ஆபத்துகரமான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கை வந்தவர்கள் இன்றைக்கு என்னையும் குடும்பத்தை என் பிள்ளையை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். நன்றி கத்தரு உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அடைந்த அனுபவங்களை நிலைக்கட்டும் என்று 2024 இந்த நாளிலே இந்த செவ்வாய்க்கிழமையோடு தேவ ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விலகுவதாக இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே தேவ ஜனமே. வெளிச்சம் வந்தால் எவ்வளவு இரு குடிவர முடியாது. கத்தை துதிக்கிற துதி நம்முடைய இருதயத்தில் எப்போதும் இருந்து எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம எரிந்து பிரகாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க தாவீது பாருங்க எதற்காக எல்லாம் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைத்து துதித்தார் பாருங்க. எதற்கெல்லாம்? முதலாவது படிக்கிற 3ஆம் வசனம், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஆண்டவரை யாராவது இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே ஏன் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க மன்னிச்சீங்களேன்னு சொல்லி நம்ம துதிச்சிருக்கிறோம். சும்மா இவர் ரட்சித்தீரேன்னு சொல்லி நம்ம துதிப்போம் இல்லையா? ஆண்டவரை ரட்சித்தீரே தேடி வந்தோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. வசனம் சொல்லு அக்கிரமத்தை அவர் மன்னித்தாருன்னு சொல்லல, அக்கிரமங்களை எல்லாம் எவ்வளவு மேன்மை பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில என்ன அக்கிரமம் இருந்து எந்த அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிச்சார்னு அவர் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறவராக இருக்கிறார். என்ன அக்கிரமத்தை தாவீது செய்தாரு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம், ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போக வேண்டிய அந்த நேரத்துல தன்னுடைய படைகளை ராணுவத்தை எல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவரு அழகா அரண்மனையில இருந்து உலாவிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது செஞ்ச அக்கிரமம் என்ன? உலாவிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு பெண்ணை பார்த்து அவளோடு விபச்சாரம் செய்து பாவம் செய்து விட்டார் தாவீது. ஹல்லேலூயா. அதனால அவர் தந்திரமாக அவருடைய கணவனாரை யுத்த களத்திலே தந்திரமாக கொலை செய்வதற்கு அவர் செய்தி அனுப்பி கொலை செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் இது பயங்கர அக்கிரமமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் இது பயங்கர அக்கிரமம். ஒரு மனிதனை துணிகரமாக கொலை செய்து திட்டம் போட்டு கொலை செய்தது, அடுத்தவருடைய மனைவி தந்திரமாக பறித்து கொண்டது தேவ பார்வையில பயங்கர அக்கிரமம். ஹல்லேலூயா. அது தாவீதுக்கு பயங்கர சாபமா மாறிவிட்டது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசி நாத்தான அனுப்புகிறார். அனுப்பி சொல்றாரு, தாவீது செஞ்ச பாவத்தை போய் சுட்டி காட்டுறாரு. சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல இது பெரிய பயங்கரமா இருக்கு, பாவமா இருக்குன்னு சொல்லி அவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர் நமக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுத்து செஞ்ச பாவத்தின் அகோரத்தை அந்த ஊழியக்காரர் அந்த தீர்க்கதரிசி அங்க வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பாவம் செய்யும் போது சந்தோஷமா தான் இருந்தது, ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே அது அக்கிரமமாய் மாறிவிட்டது என்று தாவீது நடுக்கி பயந்து தேவ சமூகத்துல ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அழுது மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அவர் அழுது மன்றாடும் போதுதான் தாவீது எழுதின சங்கீதம் 51. ஹல்லேலூயா. அவர் அந்த நேரத்துல தன்னுடைய அக்கிரமத்தினால வருகிற தண்டனை தனக்கு மரண தண்டனையாய் மாறிவிடும் என்று பயந்து நடுங்கி ஆண்டவருடைய சமூகத்துல போய் சங்கீதம் 51 படிப்பீங்களா?
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கிற பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை சுத்திகரியும். அடுத்து இந்த சங்கீதம் 51 நீங்க தியானிக்கும் போது ஒரு பரிசுத்தமான ஏக்கம் தெரியும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது என்னென்ன நடக்கும் உள்ளத அவர் அங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தை என்ன விட்டு எடுத்துடாதேயும். ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்கிற ஒருத்தர் கிட்ட முதல் மாற்றப்படுவது தேவ சமூகம். ஹல்லேலூயா. அவர் அடுத்து கேட்கிறார், ரொம்ப எனக்கு தொடுதலா இந்த வசனத்தை படிக்கும், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து மாற்றிடாதேயும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து மன்றாடி ஒரு கேட்கிற ஒரு தேவ மனிதனுடைய மன்றாட்டு தான் சங்கீதம் 51. தேவஜனமே, இன்னைக்கு பாவத்தை ஜனங்கள் பாத்தீங்கன்னா பாவமாவே நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செஞ்ச ஒரு பாவத்தின் நிமித்தம் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுறான். தன்னுடைய பிள்ளை பாத்தீங்கன்னா பலவீனமாகுது, பிள்ளை இறந்து போகுது. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தாவீது அறிந்திருந்தால் இந்த பாவத்தின் நிமித்தம், இந்த அக்கிரமத்து நிமித்தம் எனக்கு மரணம் நேரிட்டு விடுமோ என்று ஆண்டவருடைய பாதத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை ஒட்டைத்து ஆண்டவருடைய மன்றாடுகிற ஒரு தாவீது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா பாவத்தை தண்ணியாய் பருகி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை குறித்த ஒரு தெய்வ பயம் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருக்கிற ஒரு தேவ மனிதர் ராஜா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ஒரு மன்னிப்புக்காக மன்றாடுகிற ஒரு ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எம்மாத்திரம் தேவஜனமே பாவத்தை குறித்த ஒரு பயம் இல்ல, அக்கிரமத்தை குறித்த ஒரு நடுக்கம் இல்ல, மீறுதலை குறித்த ஒரு இருதயத்திலே எந்த பயமும் இல்லாத துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தை பறிப்பது தேவ சமூகத்திலே அக்கிரமமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தவருடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்குகிறது ஆண்டவருடைய பார்வையில் அக்கிரமம். அடுத்தவருடைய கணவனாரை தனக்கு சொந்தப்படுத்தி கொண்டு வாழுவது ஆண்டவருடைய பார்வையில் அக்கிரமம். அடுத்தவருடைய வேலையை தந்திரமாக பறித்து தான் சொந்தப்படுத்தி அதன் ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்துகிறது ஆண்டவருடைய பார்வையில் அக்கிரமம். அடுத்தவர்களுக்குரிய எந்த ஆசீர்வாதத்தையும் தான் தந்திரமாக பறித்து சொந்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வாழ்வது தேவ சமூகத்திலே அக்கிரமம். தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் என்று கேட்கிறாரு, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரே சொல்லி நன்றி சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா நான் பாவம் செய்யல? ஹல்லேலூயா. நான் ஒரு பாவமும் செய்யல, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன். நம்ம இந்த இடத்துல இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இல்லவே இல்லை. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான். எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிறவர் ஒருவரே. ஒரு சிலருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிலருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த மன்னிப்பை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மன்னிப்பை பெற்றவர்கள் அந்த மன்னிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை, இவ்வளவு பெரிய பாவத்தை என்னை விட்டு மாற்றினீரே என்று நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க பாருங்க, ஆதியாகமம் 4:7 சொல்லுது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் எந்த காரியங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தாலும் அது ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்க்காதவர்களா இருக்கலாம், ஆனா அது நம்ம வாசற்படியில தான் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. 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 என்னாகும் 32:23 சொல்லுது பாருங்க, நீங்கள் அக்கிரம சிந்தை உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜெபிச்சோம்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. பாவத்தோடு வாழுகிற, துணிகரமா வாழுகிற ஒருத்தருடைய ஜெபம் கேட்கப்படாது. என்னாகும் 32:23 சொல்லுது பாருங்க, அக்கிரம சிந்தையை உள்ள வச்சுட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருந்து எனக்கு அதை தாங்கப்பா இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டா நிச்சயமா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அழகான ஒரு சாப்பாடு நல்ல டேஸ்டா நம்ம சாப்பாடு பண்ணி
ஒரு அழுக்கான அருவருப்பான ஒரு பாத்திரத்துல கொண்டு ஒருத்தவங்களுக்கு கொண்டு கொடுக்கும்போது அந்த பாத்திரத்துல இருக்கிற சாப்பாடை வாங்கி அவங்க சாப்பிட முடியுமா? முடியாது. அதே போலதான் நம்ம அக்கிரம சிந்தையோடு நம்ம செய்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட மாட்டாது. ஜெபத்திற்கு பதில் தர முடியாது. ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு அருவருப்பான ஜெபம். ஹல்லேலூயா. பாத்திரம் பரிசுத்தமா இருக்கும் போதுதான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். ஹல்லேலூயா. ஏசாயா 59:2 சொல்லுது பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஆளுக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு உறக்கம் வந்துட்டு இந்த வசனம் கேட்கும்போது தூக்கம் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏசாயா 59:2 சொல்லுது பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டவர் செவி கொடுக்க முடியாதவருடைய பாவங்கள் தடையா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. தாவீது அது மட்டும் இல்ல சொல்றாரு சங்கீதம் 38:3, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப வியாதி பாருங்க, அநேக நேரத்துல நம்முடைய பாவத்து நிமித்தம் வியாதி நம்முடைய எலும்போட ஒட்டிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை விட்டு வியாதி ஏன் மாறலன்னா, அநேகருக்கு பாவம் நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது, மன்னிக்கப்படாத ஒரு அனுபவத்திலே இருக்கிறதுனால நம்முடைய சரீரத்தில் வியாதி. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு சங்கீதம் 38:3, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. பாவத்தினாலே வியாதி. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, பாவத்தினால வியாதி வந்த சிலருக்கு பாருங்கன்னா எத்தனை ஊழியக்காரர்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாலும் அந்த வியாதி மாற. ஹல்லேலூயா. அந்த தாவீது பாவத்தினாலே என் எலும்புல ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை. அப்ப நம்மளுடைய சரீரத்துல ஒரு சௌக்கியம் இல்லாத ஒரு சூழல் அநேக நேரத்துல எதனாலனா நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படாத ஒரு சூழலில் இருக்கும்போது நாம் வியாதியை சில நேரத்தில், எல்லாருக்கும் இல்ல, சில நேரத்திலே வியாதியை நாம் சுமக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட பாத்தீங்கன்னா திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வராங்க. இப்ப எல்லாருமே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, எல்லாருமே பாக்குறாங்க, ஏசப்பா இப்போ இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல போறாரு, விடுதலையாக போறான், சுகமாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கிட்டு வந்தவங்களும் அந்த விசுவாசத்தோட தான் வராங்க. சுத்தி இருந்தவங்களும் இவர் என்ன செய்ய போறாருன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்தும் கண்டுபிடிச்சிட்டாரு, அவனுக்கு இந்த வியாதி வர்றதுக்கு அவனுடைய பாவம் தான் காரணமா இருக்குது. அதனால வியாதி அவனை விட்டு மாறணும்னு சொன்னா, இவன் பாவம் இவனை விட்டு மாறணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சனால ஆண்டவர் சொல்ற, உன் பாவம் உன்னை விட்டு நீங்கிறது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. நம்முடைய வியாதி நம்முடைய சரீரத்தை விட்டு மாற வேண்டும் என்றால் அநேக நேரத்தில் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் நம்மை விட்டு மாறாமல் நம்முடைய சரீரத்தோடு ஒட்டி இருக்கிறது நிமித்தம் தான் நம்முடைய வியாதி நமக்கு மாறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சு, எவ்வளவுதான் நான் டாக்டரை பார்த்து எனக்கு நோய் தீரல, நீங்க ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம், உங்களுக்குள்ள எந்தெந்த அக்கிரமங்கள், எந்தெந்த காரியங்கள் கர்த்தருக்கு மீறுதலாய் இருக்கிறது என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து உங்களை நீங்களே நிதானித்து அதை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்தின் நேராக நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களானால் நிச்சயமாக நமக்கு அந்த பாவத்தின் ஒரு மன்னிப்பை கர்த்தர் தருவார். 1 பேதுரு 2:24 பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24. ஹல்லேலூயா. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திலே உள்ள
காயம், அவருடைய சரீரத்திலே அவர்பட்ட பாடுகள் ஒவ்வொன்றையும் நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே போய் நின்று அவருடைய கேட்கணும், ஆண்டவரே இந்த முள்முடி எனக்காக தானப்பா, இத்தனை சமூகங்களினால் அடிக்கப்பட்டது எனக்காக தானப்பா, இத்தனை ஆணிகள்னாலே குத்தப்பட்டது அடிக்கப்பட்டது எனக்காக தானப்பா, எனக்கு ஒரு சமுக்கியம் உண்டாக வேண்டும் என்பதற்காக தானே, எனக்கு ஒரு அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே நீங்க இத்தனை பாடுபட்டீங்க யான்னு சொல்லி நம்ம இறுதியத்தை நொறுக்கி உடைக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய அக்கிரமம் நம்மை விட்டு மாறும். அல்லேலூயா. அக்கிரமம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீரே உனக்கு நன்றி என்று சொல்லி தாவீதை போல நம்ம துதிக்கிறவர்களாயிருப்போம். இல்லை, எனக்கு இன்னும் என்னுடைய அக்கிரமம் என்னை விட்டு மாற்றப்படவில்லை என்று நீங்கள் விசுவாசம் நினைத்தால் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே எனக்காக தானே சிலுவையிலே இத்தனை பாடு, அல்லேலூயா, எனக்காக தானே இத்தனை நீங்கள் வேதனைகள் நீங்க பட்டீங்க, அதன் மூலமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க கேட்பீங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனைதான் வரம் பெற்ற ஊழியக்காரங்கிட்ட ஓடினாலும், என்னதான் அபிஷேகத்துல நிரம்பின கூட்டத்துல நீங்க இருந்தாலும், இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண விடுதலை நீங்க பெற்றுக் கொள்ளவே முடியும். அவருக்கு இவ்வளவு வரை இருக்குது, இவருக்கு இத்தனை வரை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓடுற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் அநேக நாள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், சிலர் சொல்லுவாங்க அவங்க நீ பிறந்ததுல இருந்து இன்னும் வரை கூட புட்டுன்னு வச்சிருவாங்க, வாரியா வான்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அல்லேலூயா. அவர் புட்டு வச்சு நமக்கு என்னத்தை கிடைக்க போகுது? அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில நடந்ததை அப்படியே புட்டு வச்சு என்னத்தை நடக்க போகுது? ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய தாவீது சொல்றாரு, ஏன் அக்கிரமங்கள் நிமித்தம் தான் எனக்கு சௌக்கியம் இல்ல, என் வீட்டுல சௌக்கியம் இல்ல. நம்ம வீட்டுல ஏன் சௌக்கியம் இல்ல? நம்முடைய அக்கிரமம். அல்லேலூயா. ஏன் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல? சௌக்கியம் நம்ம அக்கிரமம். இது மன்னிக்கப்படுமைனா நமக்கு ஒரு சௌக்கியம் உண்டாகும். அதனுடைய வழியை தான் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இல்ல நீ பிறந்தது நேற்றைக்கு ஒரு பேர் இப்படி கூப்பிட்டார்கள், அப்படி கூப்பிட்டார்கள், இப்படி அப்படி சொல்லுவோம், நம்ம புல்ல அரிச்சிருவோம். அல்லேலூயா. புல்ல அரிச்சிருவோம். ஒரு முறை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்தாங்க, வந்துட்டு கொஞ்சம் ஆவியானவர் கொஞ்சம் காரியங்கள் வெளிப்படுத்தினாரு. அவங்க மகனேன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லிருந்தா அன்னையோட ஓடுனதா நம்ம ஊழியத்தை. அல்லேலூயா. மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதேன்னா கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் மகளே வச்சுட்டு அப்புறம் நம்ம போற வாசல் வேற வாசல்ல தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த நித்திய வாசலுக்கு நேராக மகளே கொண்டு போகாது. அல்லேலூயா. சில வார்த்தைகள் நமக்கு கடினமா இருந்தாலும் அந்த கடினமான வார்த்தை இடுக்கமான வாசலா தான் இருக்கும். ஆனா அதுதான் நித்தியத்துக்கு கொண்டு போற வாசலா இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் நம்மளை மன்னிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். வேத வசனத்தின்படி வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சௌக்கியம் உண்டாகுனா உங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவையின் அடிவாரத்திற்கு கீழே போய் நின்று இத்தனை பாடுகள் எனக்காக தானே ஐயான்னு சொல்லி இருதயத்தை உடைத்து அந்த சிலுவை பாடை மட்டும் நீங்கள் தியானித்து அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் என் மேல ஊற்றப்படுகிற அந்த அனுபவம், எங்க பாவம் எல்லாம் என்னை விட்டு மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று நீங்க தாகத்தோடு கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த இடத்தில் நீங்க பெற்றுக்கொண்டு போக பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தாகத்தோடு, அந்த ஏற்றத்தோடு, அந்த இருதயத்தோடு, அந்த நொறுங்குண்ட ஆவியோடு இந்த வேத வசனத்தை எடுத்து கேட்பீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு சௌக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. வேத வசனத்தை வைத்து கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு மாறாதவர், கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இரண்டாவதாக தாவீது எந்த காரியத்தை குறித்து நன்றி சொல்றாரு பாருங்க. அதே வசனத்துல அல்லேலூயா, நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம் பாருங்க. ஒரு சில வரல நன்மை பெற்றோம். ஆனாலும் இந்த இடத்துல வந்தவங்க சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஆண்டவர், நான் பல டாக்டரை தேடி போனேன், ஸ்கேன் எடுக்க போறேன். ஒரு சில சகோதரி உண்டு, வந்தாங்களா? வரல. பல டாக்டர், பல மருத்துவர்களை தேடி
ஸ்கேன் எடுத்து பார்த்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து நோயை கண்டுபிடிக்கவில்லை. நோயோடே வாழ்ந்தாங்க. முதல்ல சிஸ்டரோட அவங்க முதல் நாள் பிரேயருக்கு கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க. முதல் நாளே ஆண்டவர் அவங்க நோயை அவங்க சரீரத்தை விட்டு மாற்றினார். அல்லேலூயா. பல ஆயிரம் கணக்கில் டெஸ்ட் எடுத்து எல்லா காசுகளும் செலவழிந்த சூழ்நிலை இந்த ஊழியத்தை குறித்து அறிந்து அவர்களை கேட்டு அந்த சிஸ்டர் வந்தாங்க. முதல் நாள் கர்த்தர் அவருடைய சரீரத்தில் நோயை மாற்ற 2024 ஊழியத்தில் செய்த நன்மைகளில் இதுவும் ஒரு மேலான நன்மை. முதல் நாள் ஆராதனையில் அந்த சகோதரி கர்த்தர் செய்தார் நன்மை. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என் நோய்களை மாற்றி இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சுமந்து கொண்டு வந்த சில வியாதிகள், மருத்துவர்களால் மாற்ற முடியாத சில வியாதிகளை கர்த்தர் என்னை விட்டு மாற்றினார் என்று அல்லேலூயா சொல்ல முடியும். ஒரு சிலர் சொல்றது வெட்கப்பட்டு இருக்கீங்க. ஆனா டாக்டர் கைவிடப்பட்ட சூழ்நிலை கூட இந்த இடத்துல இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட சரீரத்துல கூட சிலருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. பல அற்புதங்களை கர்த்தர் இன்று செய்திருக்கிறார். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு முன்பாக என் சரீரத்தில் இந்த அற்புதத்தை செய்தீங்களே, நன்றின்னு சொல்லுவோமா? நம்ம நேற்று நடக்க போற பிரச்சனை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு அற்புத வாழ்க்கை நீங்க செஞ்சீங்களே, இதையும் செய்ய நீர் வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிகள் சொல்லி கர்த்தரை துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. பல வியாதிகளை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு பாருங்க. பிணியாளிக்கு வைத்திய தேவை என்று வேதம் சொல்லி, நிச்சயமாக பிணியாளிக்கு வைத்தியம் தேவை. ஆனா சில பிணிகள், சில வியாதிகள், சில வைத்தியத்தை விட்டு கூட வைத்தியத்தின் கூட மாற்ற முடியாத சில வியாதிகள், பிசாசின் போராட்டத்தினாலே வருகிற சில பலவீனங்கள், எந்த மருத்துவரும் எத்தனை லட்சத்தை நீங்க செலவு பண்ணி அமெரிக்கா வரைக்கும் போய் நீங்க சிகிச்சை பண்ணாலும் தீராத வியாதியை இயேசு ஒருவரால் தீர்க்க முடியும். அல்லேலூயா. அவர் தான் வியாதியை நீக்குற தேவன். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் நம்முடைய வியாதிகளை அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே அவர் பட்ட அத்தனை தழும்புகளின் மூலமாக நம்முடைய வியாதியை குணமாக்குகிறார். இன்னைக்கு மருத்துவமனைக்கு போக தப்பில்ல. அல்லேலூயா. போராட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் நீங்க மருத்துவமனையில போய் எத்தனை செலவு பண்ணாலும் தீராது. அது இன்னொரு நோயை கொண்டு வச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய மருந்து என்ன தெரியுமா? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு அவருடைய தழும்புகளை சிலுவையில இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தில் உள்ள தழும்புகளை தியானித்து அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். அவர்களுக்கு நிச்சயமாய் பரிபூர்ண ஒரு விடுதலை இயேசு தருவாராக இருக்கிறார். வசனம் நிச்சயம், வசனம் சத்தியம், வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் பொய் சொல்லாது. வானமும் பூமி ஒளிந்தாலே அவருடைய வார்த்தையே வெளியாது. ஜீவன் உள்ளது. இன்று தேவன் சொல்லுகிற வார்த்தை அந்த தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பலவீனமாக இருக்கிறது உங்க வெட்ட ஞானத்துக்குள்ளே விஷ கிருமிகளாக உள்ளன, தேல் அலர்ஜி வியாதிகளாக இருக்கிறது, எந்த
உங்களை துதிக்கிறோம். நன்றி. ஹalleluya. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். ஆமென். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவோம். செய்த நன்மைகளை நன்றி தந்த விடுதலை சொல்லி 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 துதிங்க. ஹalleluya. ஆமென். அடுத்ததாக அதே வசனத்தை படிக்கலாமா? ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அடுத்தது தாவீது செஞ்ச நன்மை பாருங்க. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். சொல்ல முடியுமா? ஏன் பிராணனை ஆண்டவர் என்ன அழிவுக்கு விலக்கி மீட்டனால நான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். தாவீதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya, ஹalleluya. 2024 வருஷம் துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு விரோதமாய், என் பிராணனுக்கு விரோதமாய் எத்தனையோ ஆபத்துகள், தீங்குகள், அந்தகார வல்லமைகள், இரவின் பயங்கரங்கள், பலவிதமான பகலின் அம்புகள் எனக்கு விரோதமாய் வந்த போது கர்த்தர் அதையெல்லாம் விலக்கி என்னை பாதுகாத்தான்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தவர்கள் கரங்களை தட்டி சொல்லுகிறார்கள். என் பிராணனை ஆபத்துகள், பலவித ஆக்சிடென்ட்கள், பலவிதமான இரவின் பயங்கரங்கள், வாங்குகிற வல்லமைகள், இருளின் கிரியைகள் நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் என்று, மனுஷ தந்திரங்கள் நம்மை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று போராடுங்கள். பிராணனை அழிவுக்கு தப்புவித்து வைத்தவர்கள் நன்றி. ஹalleluya. அதேதான் தாவீது கர்த்தருக்கு நன்றி சொல்றாரு. ஹalleluya. தாவீதுக்கு பாருங்க, தாவீதுக்கும் மரணத்துக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கால் வாசி அவருடைய வாழ்நாள், அவருடைய மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான். ஹalleluya. ஒரு அடி தூரம் தான். சின்ன வயசு தனியா பெற்றோர்களை இழந்து, பெற்றோர்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையும் வனாந்தரத்துல தாவீது இருக்கும்போது பாருங்க, அப்படியா ஆடுகளை அவரை கடிச்சு கொண்டு போறதுக்காக சிங்கம் வருது. அந்த இடத்துல அந்த ஒரு ஆட்டுக்குட்டி காப்பாற்றுறதுக்காக தாவீது சிங்கத்தோடு போய் நின்று போராடுறாரு. மரணம் ஒரு அடி தானே. ஹalleluya. மரணம் ஒரு அடி. சிங்கத்துக்கிட்ட நம்ம நிற்க முடியுமா? நம்ம எத்தனை அடி எடுத்து வச்சு ஓடுவோம். ஹalleluya. ஆனால் அவன் நின்னா பாருங்க, அவனுக்கு அவ்வளவு ஒரு தைரியம். ஹalleluya. மரணம் கிட்ட இருந்தது, ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கல. ஹalleluya. கோலியாத்தை பார்த்து முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து, மொத்த யுத்த வீரர்கள் ராஜாவும் நடுங்கி கதி கலங்கிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, அந்த கோலியாத் ஒரு சின்ன குட்டி பையனா பையனை எதிர்த்து இருக்கிறார். எப்படி மரணம் எவ்வளவு தூரத்துல நின்றது. ஹalleluya. கரடி பாருங்க, அவர் தனியா வனாந்தரத்துல இருக்கும்போது கரடி வருது, தன்னோட கோலை வச்சு அடிச்சு அடிச்சு விரட்டுறாரு. ஹalleluya. மரணம் அவருக்கு அருகாமையில் இருந்து தேவன் சொன்னது. ஆனாலும் தாவீது கர்த்தர் கைவிடவில்லை. ஹalleluya. அந்த தெய்வம் தான் இன்றை வரைக்கும் நம்மையும் வழிநடத்தி வருகிறார். தேவன் சொன்னது. அவர் உழைக்க அவருடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவரை மறக்கப்படுவதில்லை. இந்த தாயே, இந்த தந்தையே, உங்கள் கைவிட்டாலே கைவிடாமல் நேசம் அருகே இருக்கிற பையன் இன்றைக்கு நான் சேவனிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதுதான் கர்த்தர் வாக்குப்பட்டார். ஏசாயா 49:16 சொல்றார் பாருங்க, இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஹalleluya. சொல்ல முடியுமா? ஆமா, ஆண்டவர் என்னையும் அவருடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நான் சொல்ல முடியும். என் ஆண்டவர் என்னை அவருடைய உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் எனக்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சத்துரு வியாதியை கொண்டு என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று போராடுங்கள். என் தேவன் அந்த கையில் என்னை வைத்தவர்கள் இன்றைக்கு அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நன்மை செய்தார். ஆமென். ஹalleluya. அவருடைய மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அது மதிலாயிருந்து பாதுகாக்கிறார். ஹalleluya. தாவீது பாருங்க, தாவீதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவர் கோட்டையை பார்த்துட்டாருன்னா தாவீது, அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் உடனே கர்த்தர் எனக்கு கோட்டையா இருக்கிறார். ஹalleluya. ஒரு ஆபத்து நிறைஞ்ச சூழல் வந்துட்டுன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு மறைவிடமா இருக்கிறார். என்னென்ன சூழ்நிலையில அவர் இருக்கிறார், அந்த சூழல் எல்லாம் கர்த்தர் அவர் வச்சிருப்பார். ஹalleluya. பாதுகாப்பு அவர் எனக்கு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் நம் கூட இருக்கிறார். ஹalleluya. 2024 வருடம் நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்து பாதுகாத்த தெய்வம் புதிய வருடத்தில் நம்மை காத்துக் கொள்வார். ஹalleluya. ஏன்னா நாம் அவருடைய உள்ள கையிலே இருக்கிறோம். அவருடைய கையை பறித்துக் கொண்டு எந்த கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாத்து
வாக்கு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், கழுகுக்கு சமானமான வால வயதாய் என்னை அவர் மாற்றினார் என்று. ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமான வால வயது. எப்பெல்லாம் தாவீது சோர்ந்து போறாரு, எப்பெல்லாம் விலகுட்டு போறாரு, எப்பெல்லாம் தனிமையாக்கப்படுறாரு, எப்பெல்லாம் அவருக்கு வேதனை வருது, அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் தாவீதுக்கு கழுகுக்கு சமானமான பலத்தை கொடுத்து அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். தாவீது சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமான பலத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். சொல்ல முடியுமா? நிச்சயமாய் கழுகுக்கு சமானமான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்ற கழுகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விசேஷித்த பறவை. கழுகு நம்ம எல்லாம் பெருசுல தெரியும், வெள்ளிக்கிழமை ஆராதனை வந்தவங்களுக்கு தெரியும். இதை குறித்து நான் சொன்னேன். பாருங்க, கழுகு பாருங்க, தனக்கு வயசாயிட்டுன்னா என்ன பண்ணனா, கழுகு வந்து ஏதாவது ஆட்கள் அரவாரம் இல்லாத ஏதாவது ஒரு பாறை இடுக்குகள்ல போய் தனியா போய் உட்கார்ந்துரும். அது வயசாகிட்டு, அதுக்கு பலன் இல்லை, எங்க அடுத்து பறக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல அது தன்னை மறைத்துக் கொள்ள, மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாம எங்கேயாவது ஒரு ஒதுக்கமான ஒரு இடத்துல போய் கழுகு உட்கார்ந்துட்டு தானும் தன்னுடைய வயதான அந்த சிறகுகள் எல்லாம் அந்த அழகுனால கொத்தி 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 கீழே போடும். அப்படியே போட்டுட்டு முழு முடியும் செட்டையும் சிறகும் கழுவோட உடம்ப விட்டு மாறினதுக்கு பிறகு கழுகு முழுசா மொட்டையாகிடும் இல்லையா? மொட்டையாகிற கழுகு என்ன பண்ணா வெளியே எங்கேயும் போகாது, அப்படியே இருக்கும், ஒளிஞ்சி அப்படியே இருக்கும். பாருங்க, இந்த சரீரத்துல இருக்கிற அந்த மொட்டை ஆக பிறகு அந்த சரீரத்துல இருக்கிற கொழுப்பெல்லாம், இந்த கழுவோட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி 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 போய் புதிய முடி அப்படியே முளைக்குமா. பாருங்க, கழுகு சரீரம் முழுவதும் முளைக்குமா. பின்னும் முளைச்சிட்டுனா கழுகு என்ன ஆச்சு? பழையது போல பயங்கரமா அது வரைக்கும் இருந்த பலத்தோட சட்டையை விரித்து உயர பயங்கரமா பறந்தது பறக்குமா. ஹல்லேலூயா. அந்த கழுகுக்கு தான் ஒப்பிட்டு தாவீது சொல்லுகிறார், சோர்ந்து போகும்போது, தடனற்று இருக்கும்போது, திக்கற்று இருக்கும்போது கர்த்தர் எனக்கு புதிய பலன், கழுகுக்கு சமானமான புதிய பலனை தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனற்று இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எழுதி பிரகாசிக்க முடியலையா? எழுதி முன்னேற முடியலையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிற வாக்கு திட்டம் கழுகுக்கு ஒப்பான வாழ வயது உனக்கு நான் தருவேன். எழுதி 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 கர்த்தர் உயரே சட்டைகளை விரித்து பறந்து செல்லும்படியாக உனக்கு கர்த்தர் தருகிற புதுமையை கழுகுக்கு சமானமான வாழ வயது. ஹல்லேலூயா. நீ கழுகை போல எழுதி கர்த்தருக்காக பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறவர் உன் கூடவே இருக்கிறார். தேவச்சனமே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் கழுகை போல ஒரு புதிய பலத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்க வாக்குரைத்திருக்கீங்க. எனக்கு தரணும் சொல்லி உபவாசத்தோடு 2025 வருடத்தில் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கணும். தேவச்சனமே, எழுப்பி பறக்கணும். ஒரு புதிய கழுகு புதிய பலன் அடைந்தது போல இன்னைக்கு மறைக்கப்பட்ட நாளாக இருக்கலாம். தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து உபவாசம் இருந்து கர்த்தர் 2024 வருடம் செஞ்ச நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து புது பலத்தோடு 2025 வருடம் நீங்க ஆண்டவருக்காக எழுந்து செட்டைகளை விரித்து பறந்து செல்லுகிற உன்னத பலத்தோடு நீங்க எழுத வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் தீர்மானித்து வைத்துக்கொண்டு சமூகத்தில் இருந்து நான் புதிய பலத்திற்காக இந்த வருடத்தை நீங்கள் இருக்கிற நாட்கள் காத்திருப்பேன். கழுகை போல கர்த்தர் வாக்குரைக்கிறார். இன்னைக்கு தீர்மானத்தோடு போக தேவச்சனமே, இந்த 2024 வருஷம் நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட்டது நல்ல மகன் ஆசீர்வாதத்தை புதிய வருடத்தை காண வேண்டும். கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தரின் மேன்மை என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த கழுகை போல கொஞ்ச நாள் இந்த நாட்கள் மீதம் இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் உங்களை மறைத்து கர்த்தர் உங்களை இங்க பலப்படுங்க. கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சிலர் வேலைக்கு போனா கூட ஒரு நாள் 2 நாளாவது எடுத்து இன்னைக்கு எனக்கு கர்த்தர் உணர்த்திருந்தால சொல்றேன், ஒரு நாளாவது நீங்க உபவாசம் 2025 வருடம்
புதிய பலனை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு முடிந்த அளவு ஒரு 3 நாள் இல்லை ஒரு நாளாவது வேலைக்கு போறவங்களை தீவெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் 6 மணி வரைக்குமாவது, காலையில 6 மணி வரைக்குமாவது உபவாசம் இருந்து இந்த ஒரு காரியத்தை கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. போதும் ஆனாலே கர்த்தர் சொல்லுது, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது போதும். ஒரு புதிய பலனோடு ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, ஒவ்வொன்றுக்காக, அக்கிரமங்களுக்காக, வியாதிகளுக்காக, பிராணனை மீட்டு பாதுகாக்கிறதுக்காக, புதிய பலனை கர்த்தர் தந்ததற்காக, இனி தரப்போவதற்காக கர்த்தருக்கு நம் தாவியை போல நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று முதல் நம்முடைய எண்ணாத்மாவை வித்தியாசமா இருக்கிறோம். சும்மா கடமை எண்ணாத்மாவை கர்த்தரை சொல்லி சொல்லாம உணர்ந்து கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்க மாட்டீங்களா? கர்த்தர் ரட்சித்ததை மறக்க மாட்டீங்களா? கர்த்தர் நோயை மாற்றுவது மறக்க மாட்டீங்களா? கர்த்தர் பாதுகாக்கதை மறக்க மாட்டீங்களா? ஆவிக்குரிய புதிய பலனை தருவதற்கா மறக்க மாட்டீங்களா? கர்த்தரை துதிப்போம், புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். நம்ம கேட்ட வார்த்தையின்படி நம்ம